லார்ஜஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, என்ன லார்ஜஸ்ட் நம்பர்னா என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதை ஒவ்வொரு டிஜிட்லும் சிங்கிள் டிஜிட்டில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர், எது வந்து லார்ஜஸ்ட் நம்பர், 2 டிஜிட்டில் எது ஸ்மாலஸ்ட்டு, எது லார்ஜஸ்ட் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0 அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஸ்மாலஸ்ட்டு. ஓகே, இதிலே பெரிய நம்பர் எதுன்னா 9. ஏன் இதை நம்ம பெரிய நம்பர் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போது 9 பக்கத்தில் 9ஓட 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10. அப்போது சிங்கிள் டிஜிட்டில் எது பெரிய நம்பர்? சிங்கிள் டிஜிட் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இது கூட ப்ளஸ் 1 சேர்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு? டபுள் டிஜிட் ஆயிடுச்சு. 10 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இந்த சிங்கிள் டிஜிட்டில் பெரிய நம்பர் வந்து 9. இப்போது இந்த நம்பர் கிடைக்குது இல்லையா, டபுள் டிஜிட் கிடைக்குது இல்லை, இது வந்து 2 டிஜிட் நம்பர்லேயே ஸ்மாலஸ்ட் நம்பர். இதிலிருந்து தான் 2 டிஜிட் அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர் 2 டிஜிட்டுக்கு. ஓகே, 2 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 10. இதே இது லார்ஜஸ்ட் என்னது? 99. ஏன் அப்படின்னீங்கன்னா 99 கூட ப்ளஸ் 1 சேர்த்தா என்ன கிடச்சிரும்? 3 டிஜிட் நம்பர் கிடச்சிரும், 100. அப்போ 3 டிஜிட்டில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் இது 100. 3 டிஜிட்டில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எதுனா 999, 999. ஓகே, இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். அதே சேம் தான் 4 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1000. ஏன்னா இந்த 3 டிஜிட் நம்பர் கூட 1 ஆட் பண்ணும்போது 1000 கிடச்சிரும். அப்போ இதுதான் 4 டிஜிட் நம்பர் வந்து இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எதில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 9999 இதில் தான் முடியுது. ஸோ இதே மாதிரி 5 டிஜிட் 6 டிஜிட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக அப்படியே எழுதிட்டே போயிடலாம். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர்னா என்ன, லார்ஜஸ்ட் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து 2 நம்பரை எப்படி கம்பேர் பண்ணுறது, கிரேட்டர் தென்னா என்னது, லெஸ் தென்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம்.